Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் இமெயிலில் இருக்கக்கூடிய சிசி, பிசிசி இது என்ன, இது எப்போ நாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் குயிக்காக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 இமெயில் ஐடிஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். கம்ப்ளீட்டாக இந்த டெமோ ஜிமெயிலை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ கம்போஸ்குள்ளே போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரியாக இந்த 2 அப்படிங்கிற ஃபீல்டை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய அட்ரஸை தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட்லெஸ் நாலேஜ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போது இதில் சிசி அப்படிங்கிறது கார்பன் காப்பி, பிசிசி அப்படிங்கிறது பிளைண்ட் கார்பன் காப்பி. இப்போ சிசியில் ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபீல்டுலேயும், பிசிசி பிளைண்ட் கார்பன் காப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி அட்ரஸ் என்ன பண்ணுறோம் இந்த ஃபீல்டுலேயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே ஒரு சப்ஜெக்ட் லைன் வச்சு ஒரு இமெயில் ஒன்று கம்போஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன், இந்த சாம்பிள் மெசேஜ் போதும். கவனிங்க, 3 விஷயத்தை குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 1 சிசி, பிசிசி 2 இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. 2வது இமெயில் அட்ரஸோட விசிபிலிட்டி. ஓகே, 3வது ரிப்ளை பட்டனுடைய பிஹேவியர். ஓகே, இது 3 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ். 2 ஃபீல்டில் இருக்கக்கூடிய அட்ரஸஸ் எல்லாமே ப்ரைமரி ரெசிபியன்ட். இவங்க கிட்ட இருந்து நாம கண்டிப்பாக என்ன எதிர்பார்ப்போம்? ஆக்ஷன்ஸ் எதிர்பார்ப்போம், ரிப்ளை எதிர்பார்ப்போம் இல்லையா. அடுத்தது சிசி கார்பன் காப்பி. கார்பன் காப்பி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனல் ரெசிபியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக மேலே உள்ளவர் தான் என்னது ப்ரைமரி ரெசிபியன்ட், அவருக்கு தான் அனுப்புகிறோம். இவங்களுக்கும் அதை என்ன பண்ணுறோம்? இன்ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு என்னது நாம் இந்த சிசியில் இருக்கக்கூடிய ரெசிபியன்ஸ்க்கு அனுப்புகிறோம். பட் இவங்க கிட்ட இருந்து என்னது நாம் ஆக்ஷன்ஸ் எதுவும் எதிர்பார்க்கல, ரிப்ளை எதுவும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியணும்னா, இப்போ மேலே 2 ரெசிபியன்ட் வந்து மேனேஜர் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அவங்களுக்கு தான் ப்ரைமரியாக நம்ம அனுப்புகிறோம். பட் இன்ஃபர்மேஷனலாக யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்னா, யாருக்கு டிஎலுக்கும் என்ன பண்ணுறோம், டீம் லீடருக்கு என்ன பண்ணுறோம், இன்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் ஒரு கம்யூனிகேஷன் அப்படி நடக்குது அப்படின்ட்டு. பிசிசி அப்படிங்கிறது பிளைண்ட் கார்பன் காப்பி. இது எப்போன்னா நீங்கள் ஒரு ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே மேனேஜருக்கு அனுப்புகிறீங்க, இன்ஃபர்மேஷனலாக யாருக்கு இது போகுது, டீம் லீடருக்கும் போகுது. ஆனால் இதை ரகசியமாக இந்த கான்வர்சேஷனை இன்னொருத்தருக்கு காமிக்கிறீங்க. யாருன்னா ஹெச்ஆர். ஒரு புரிதலுக்காக நான் அப்படி சொல்கிறேன். அப்போ பிசிசியில் இருக்கிறவங்களுக்கு என்னது இந்த கான்வர்சேஷன் தெரியும். ஓகே, ஆனால் என்ன விஷயம்னா இப்போ தான் விசிபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த அட்ரஸஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, பிசிசியோட அட்ரஸ் மட்டும். ஓகே, நான் பர்பஸை விட்டு இப்போ எங்கே வரேன், விசிபிலிட்டிக்கு வரேன். பிசிசியோட அட்ரஸ் மட்டும் சிசியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, 2ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சென்டுன்னு கொடுக்குறேனே, கொடுத்த உடனே 3 அட்ரஸ்க்கு என்ன போயிடும், மெயில் போயிடும். மெயில் போகிறதுல எந்த விதமான என்னது தடையும் கிடையாது. ஓகே, அதில் வந்து எந்த விதமான ஒரு ஆப்ஸ்டக்கிளும் பார்த்தீங்கன்னா கிடையாது, அதில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது போக தான் போகுது. ஓகே, 2ல உள்ளவங்களுக்கும் ப்ரைமரியாக போக தான் போகுது, சிசியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போக தான் போகுது, அண்ட் கூடவே யாருக்கு பிசிசியில் இருக்கிறவங்களுக்கும் போக தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைமரி அட்ரஸை ஓப்பன் பண்ணுவோமே. ஓகே, ஸோ ஒரு புது மெயில் வந்திருக்கு, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்க, இது ப்ரைமரி ரெசிபியண்ட்டுக்கு வந்த ஒரு இமெயில். ஓகே, இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்குது ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதில் தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு சிசி யாரு, கார்பன் காப்பி யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, யார் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஆனால் இங்கே பாருங்க, ப்ரைமரி ரெசிபியண்ட்டுக்கு என்ன தெரியல, பிசிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குன்றதே தெரியல. ஓகே, ஹெச்ஆருக்கும் இந்த மெயில் என்னது போயிருக்குது, அவரு இந்த கம்யூனிகேஷன் இந்த கான்வர்சேஷன் என்னது பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது என்னது தெரியல. பட் கான்வர்சேஷன் அப்படின்னு இன்னொரு விஷயமும் இருக்குது, ரிப்ளை பிஹேவியர் அப்படிங்கிறது நான் அடுத்தது தான் சொல்ல போகிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ரிப்ளை ஆல் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி இது மெசேஜ் தெரியும் அப்படிங்கிறது அடுத்தது பார்ப்போம். இப்போ விசிபிலிட்டியை பார்ப்போம். அப்போ ப்ரைமரி ரெசிபியண்ட்டுக்கு என்ன தெரியுது, சிசியோட அட்ரஸ் தெரியுது, பட் பிசிசி தெரியல. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது சிசி ரெசிபியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மெயில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கேருந்து வந்திருக்கு, யாருக்கு ப்ரைமரியாக இது போயிருக்கு, சிசி யாரு, நாம தான் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆயிருக்கு.
ஓகே, ஃபைன். அண்ட் இங்கேயும் கவனிச்சு பாருங்க, யார் தெரியல, பிசிசியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இல்லை. இப்போ அடுத்தது பிசிசி ரெசிபியன்ட்டோட மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அங்கே தான் தெளிவாக என்ன மென்ஷன் ஆயிருக்கும், எங்கேருந்து வந்திருக்கு, யாருக்கு பிரைமரி போயிருக்கு, இன்ஃபர்மேஷனெல்லாம் சிசி கார்பன் காப்பி யாருக்கு போயிருக்கு, பிசிசிங்கிறது இவருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவர் மட்டும்தானே, அவர் தான் பிசிசியாக என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ். அப்போ நான் சிம்பிளாக சொல்ல வர கான்செப்டே என்னன்னா, அப்போ 2 ரெசிபியண்ட்டுக்கும் சரி, சிசி ரெசிபியண்ட்டுக்கும் சரி, ஒருத்தரோட இமெயில் அட்ரஸ் என்னது தெரியும். பிசிசியில் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் இமெயில் அட்ரஸஸ் கொடுத்தாலும் சரி, விசிபிலிட்டி ஒருத்தரோட இமெயில் அட்ரஸ் என்னது தெரியாது. அதுதான் விஷயம். ஓகே, அப்போ பிரதர் நான் வந்து ஒரு 3 இமெயில் அட்ரஸை பார்த்தீங்கன்னா வந்து பிசிசியிலே மென்ஷன் பண்ணணும். 3 பேருக்கு நான் என்னது மெயில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒருத்தர் அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து தெரிஞ்சுக்க கூடாது. அப்போ நான் 3 பேரோட அட்ரஸ் பிசிசியில் போட்டு நான் அனுப்பலாமா அப்படின்னா தாராளமாக அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதையும் பார்த்துருவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்போஸ்க்கு வந்தாச்சு. நான் நேராக பிசிசிக்கு என்ன பண்ணுறோம் போகிறோம். இப்போ இந்த வாட்டி 2ல எதுவும் மென்ஷன் பண்ணல, சிசியில் எதுவும் மென்ஷன் பண்ணல. கம்ப்ளீட்டாக எல்லாமே பிசிசியில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது பிசிசி ரெசிபியன்ட் 1 ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக அதில் என்ன இருக்குது, பிசிசி மீ அப்படின்னு போட்டு வந்துருச்சு. இதில் 2ல எதுவுமே இல்லை. பிசிசியில் அவரோட அட்ரஸ் மட்டும்தான் தெரியுதே தவிர, கூட நம்ம அனுப்பின 2 அட்ரஸ் அவங்களுக்கு தெரியுதா, தெரியல. இது 1ஆ, இன்னொரு யூசர் எடுப்போம். இது பிசிசி ரெசிபியன்ட் 2. இவருக்கும் பாருங்கள் என்ன வந்துருச்சு, ஆப்வியஸாக அங்கே அவரோட அட்ரஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. 2 யாருக்கும் இல்லை. ஓகே, அண்ட் இங்கே கூடவே அனுப்பினவங்களுக்கு என்னது இல்லை. ஃபைனலாக பிசிசி ரெசிபியன்ட் 3 இங்கேயும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சேம் அதே தான். ஸோ அப்போ என்னென்னா ஒரு 100 பேருக்கு நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பல்காக நீங்கள் இமெயில் அனுப்ப போகிறீங்க. ஆனால் ஒருத்தர் அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சிக்க கூடாது, அந்த ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துலையும் தாராளமாக நீங்கள் பிசிசியை யூஸ் பண்ணலாம். 2வை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 100 பேருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, 2ல போட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் அவங்களோட இமெயில் அட்ரஸ் என்னது தெரியும்ல, மற்றவங்களுக்கு தெரியும்ல. ஓகே, ஒருத்தரோட இமெயில் அட்ரஸ் மீதி 99 பேருக்கு என்னது தெரிய போகுது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுதான் சொல்கிறேன், பர்பஸையும் விசிபிலிட்டியும் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். அப்போ அதை நீங்கள் அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ 3வது ரிப்ளை பிஹேவியரை பார்ப்போம். ஓகே, நம்மளுடைய ப்ரீவியஸ் மெயிலுக்கே போயிடலாம். ஓகே, ப்ரீவியஸோட மெயில் அந்த மெயிலுக்கே போயிடுவோம். ஓகே, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கே வந்துடுவோம். இப்போ கவனிங்க, ரிப்ளை பிஹேவியர். இப்போ இதில் நமக்கு நல்லாவே தெரியுது 2 யாரு, சிசி யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து சிசி நினைக்கிறேன், இது சிசியோட மெயில் நினைக்கிறேன். இப்போ பிசிசி எங்கே இருக்குது, இதோ இருக்குது, இது வந்து பிசிசி இல்லையா. ஸோ அப்போ 2 யாருக்கு போயிருக்கு, என்லெஸ் நாலேஜுக்கு போயிருக்கு. சிசி யாருக்கு போயிருக்கு, ஜிடபிள்யூக்கு போயிருக்கு. பிசிசி யாரு, நாம தான் அப்படின்னு போட்டு வந்திருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் விசிபிலிட்டி எப்படி அப்படின்ட்டு. ஆனால் இந்த பிசிசி ரெசிபியன்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ரிப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்ளை ஆல் இது 2த்துக்கு பண்ணாருன்னா அவர் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப்ளையில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ரிப்ளை காட் இட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நார்மலாக நம்ம சென்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மெயில் போயிடுச்சு, ரிப்ளை போயிடுச்சு. இப்போ இங்கே ஓப்பன் பண்ணி பாருங்களேன், டீட்டெயில்ஸில் யாருக்கு மட்டும்தான் போயிருக்குன்னா பிசிசியோட, இப்போ நம்ம பிசிசி ஐடியில் தானே இருக்கிறோம், அங்கே இருந்து யார் நமக்கு அனுப்புனாங்களோ, ப்ரைமரியாக யாருக்கிட்ட இருந்து நமக்கு மெயில் வந்துச்சோ எல்லாருக்கும் போச்சுல்ல, அந்த யூசருக்கு மட்டும்தான் இப்போ என்ன இருக்குது, மெயில் போயிருக்குது. ஓகே, சிசியில் உள்ளவங்களுக்கு போகலை, 2 அட்ரஸில் இருக்கிறவங்களுக்கு போகலை. ஓகே, யார் நமக்கு சென்ட் பண்ணாங்களோ சென்டருக்கு மட்டும்தான் என்னது போயிருக்கு. இப்போ நீங்கள் அங்கே போய் கவனிச்சு பாருங்கள். இப்போ அந்த கான்வர்சேஷன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்திருக்கு. ஓகே, இது வந்து யார், இது வந்து சென்டர். ஓகே, இவர் தான் இங்கே பிசிசி சிசிலாம் போட்டு அனுப்புனது, இது சென்டருக்கு என்னது வந்துருச்சு. இப்போ சிசியில் போய் பாருங்களேன், இதுதான் சிசியோட இமெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதோ இருக்கா சிசி. இவருக்கு ஏதாவது இங்கே ரிப்ளை வந்திருக்கா, ஓகே ஏதாவது ரிப்ளை வந்திருக்குதா, ஒன்றும் கிடையாது. ஓகே, இதோ இதான சிசி தான். ஓகே, இங்கே தானே சிசி இருக்குது. எஸ், இங்கே ஏதாவது ரிப்ளை ஏதாவது வந்திருக்கா, காட் இட்னு ஏதாவது வந்திருக்கா, ஒன்றுமே வரல. ஓகே, அப்போது பிசிசியோட இமெயில் சிசியில் உள்ளவங்களுக்கும் 2க்கு என்னது விசிபிலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. பிசிசியில் நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் யாருக்குமே தெரியாமல் அந்த ப்ரைவசி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே, ஆனால் என்ன விஷயம்னா பிசிசியில் உள்ளவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா பிசிசியில் உள்ளவர் நார்மலாக ரிப்ளை பண்ணார்னா அவரோட இமெயில் ஐடி என்ன ஆகாது, எக்ஸ்போஸ் ஆகாது.
ஓகே. அவர் தெரியாம ரிப்ளை ஆல் அப்படின்னு குடுத்துட்டார்னா, இதோ இங்கேயே மென்ஷன் ஆயிருச்சு பாருங்க. ஓகே. யாருக்கெல்லாம் போகுது? சென்டருக்கும் போகுது, பிரைமரி ரெசிபியன்ட்டுக்கு போகுது, சிசி ரெசிபியன்ட்டுக்கு போகுது. அப்போ நார்மலா நீங்க பிசிசில இருக்கும்போது ரிப்ளை ஆல்னு குடுத்துட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுடைய இமெயில் ஐடி என்ன ஆயிரும்? எக்ஸ்போஸ் ஆயிரும். ஓகே. ஸோ அப்ப 3வதா ஒரு ஆள் என்னது? இந்த இந்த கான்வர்சேஷன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னது? தெரிய வந்துரும். ஓகே. ஸோ இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. இந்த ரிப்ளை ஆல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நாட் ஒன்லி ஃபார் பிசிசி. ஓகே. அது சிசி ரெசிபியன்ட்டுக்கா இருந்தாலும் சரி இது பொருந்தும். ஓகே. ஸோ அப்போ நீங்க கவனமா இருக்கணும். ஸோ அப்போ விசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது பிசிசியோட ஐடி யாருக்கு என்னது? தெரிய போறது கிடையாது. சிசி ரெசிபியன்ட்டுக்கு தெரியாது, டூ ரெசிபியன்ட்டுக்கு தெரியாது. ஆனா சிசியோட ரெசிபியன்ட் அட்ரஸ் மட்டும் என்னது? 2வுக்கும் தெரியும், பிசிசிக்கும் தெரியும். அதே மாதிரி தான் 2வோட ரெசிபியன்ட் அட்ரஸ் வந்து பிசிசிக்கு தெரிய போகுது, சிசிக்கு தெரிய போகுது. ஓகே. ஆனா என்ன விஷயம்? நீங்க ரிப்ளை ஆல்னு கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்குமே என்னது? ரிப்ளை போற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா புரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க? 2ல வந்து கம்பெனி ஒரு மெயினான ஒரு கம்பெனிக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். நான் சும்மா தான் கம்பெனின்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது சிசி யூஸ் பண்ணல. பிசிசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 3 கான்ட்ராக்டரோட கான்ட்ராக்டர் 1, கான்ட்ராக்டர் 2, கான்ட்ராக்டர் 3. ஸோ அப்போ என்னென்னா மெயினாக பிரைமரி ரிசீவர் யார்? பிரைமரி ரெசிபியன்ட் யார்? கம்பெனிக்கு தான் போகுது. ஆனால் கூடவே ரகசியமாக 3 பேருக்கு என்னது போகுது? 3 கான்ட்ராக்டருக்கும் பார்த்தீங்கன்னா போகுது. ஓகே. ஸோ இப்படி உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? இந்த சிசி அண்ட் பிசிசி கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷனலாக ஒருத்தவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிசி. ஸோ ப்ரைவசியாக போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிசிசி நீங்கள் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல்காக நிறைய பேருக்கு நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னும் போது அதை தயவு செஞ்சு 2ல கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது ப்ரைவசி இஷ்யூக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும். ஏன்னா ஒருத்தரோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2ல கொடுக்காம இல்லை சிசியில் கொடுக்காம நீங்கள் அதை பிசிசியில் நீங்கள் என்ன பண்ணலாம்? கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசிசியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 இமெயில் ஐடி இல்லை 100 இமெயில் ஐடி கொடுத்தாலும் ஒருத்தரோட இமெயில் ஐடி என்னது? எப்பயும் போல் நீங்கள் பார்த்துக்க முடியாது, நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி. ஆனால் பிசிசியில் இருக்கும் போது ரிப்ளை ஓகே, ரிப்ளை ஆல் கொடுத்துடக்கூடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போஸ் பண்ணிடும். பிசிசியோட ஐடியை பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போஸ் பண்ணிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிளான கான்செப்ட். நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு இதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.